بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم من بعد ما جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 இரவுகளை உயிர்ப்பித்தல் என்ற வரிசையில் 26வது இரவில் அல்லாஹுக்காக வேண்டி என்ற நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானிய இரவுகளில் நாம் தொடராக கற்று வருகின்ற மார்க்க விஷயங்களில் இன்றைய தினம் இன்றைய சமுதாய சூழலில் மிக பெரும் பேசுபொருளாக இருக்கிற அல்லது இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மிக பெரும் விரோதிகளாக இருந்து கொண்டு திரும்புகிற பக்கமெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான சதிகளை செய்து கொண்டிருக்கிற, அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், அவர்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசை வைத்துக் கொண்டிருக்கிற யூதர்களை பற்றியும் அவர்களுடைய வழித்தோன்றலை பற்றியும் அவர்களுடைய வரலாற்று பின்னணியை பற்றியும் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை அல் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில் இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, யூதம் அல்லது யூத மதம் அல்லது யஹூதிகள் என்று நாம் சொல்லுகிறவர்கள் யார்? இவர்களுடைய பின்னணி என்ன? இவர்கள் யாருடைய வழித்தோன்றலை சேர்ந்தவர்கள் என்கிற விஷயங்களை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, யூதர்கள் என்று சொல்லி பயன்படுத்தப்படுகிற இந்த வார்த்தை அல்லது யூத மதம் என்று சொல்லுகிற வார்த்தை இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில்
அல்லது முன்னைய நபிமார்களுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையா என்று கேட்டால், அந்த மதத்திற்கான தனியான ஒரு சொல்லாக அது முன்னைய நபிமார்களுடைய காலத்திலோ இவர்களுடைய ஆரம்ப காலங்களிலோ பயன்படுத்தப்படவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்து தங்களுக்கென்று புதிதாக ஒரு சிந்தனையை, கொள்கையை உருவாக்கி கொண்டு அவர்களாகவே கற்பனை செய்த விஷயங்களை மார்க்கமாக ஆக்கி கொண்டு யாரெல்லாம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் யூதர்கள் என்று அழைக்கப்படும் என்று சமகாலத்திலே இருக்கிற யூதர்களை பற்றி ஆய்வு செய்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்து எவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு தாங்கள் விரும்பக்கூடிய விதத்தில் அந்த கொள்கைகளை அமைத்துக் கொண்டு அவைகளை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயம் யூத சமுதாயம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் இன்றிருக்கிற யூத சமுதாயம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ அல்லது அவர்களுக்கு பின்வாழ்ந்த நபிமார்களையோ பின்பற்றுகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறார்களா என்றால் அப்படி கிடையாது. ஏனென்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் எல்லா நபிமார்களை பற்றியும் குர்ஆன் சொல்லுகிற பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறது. மகான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. நபி இப்ராஹீமை பற்றி சொல்லுகிற அல்லாஹ் சொல்லுகிறான், நபி இப்ராஹீம் ஒரு யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, அவர் ஒரு தெளிவான முஸ்லிமாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது قال يا موسى إن كنتم آمنتم يا قوم إن كنتم آمنتم بالله فعليه توكلوا إن كنتم مسلمين. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, நீங்கள் என்னுடைய சமுதாயத்தினர்களே, நீங்கள் உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை ஈமான் கொள்பவர்களாக இருந்தால் அவனை நீங்கள் சார்ந்திருங்கள், உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை மீது தவக்குல் வையுங்கள் என்றுதான் சொன்னார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுதும் அல்லாஹ் தஆலா நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் என்று சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த வசனங்களை வைத்து பார்க்கிற பொழுது இன்று வாழுகிற யூதர்களோ அல்லது யூதர்கள் என்று யூத மதம் என்று அறியப்படுகிறவர்களோ இவர்கள் இஸ்லாத்தோடு அல்லது முஸ்லிம்களோடு தொடர்பு பட்டவர்கள் அல்ல என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யூதர்களை பற்றி பேசுகிற பொழுது எங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு உண்மை, இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையினர், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுபவர்கள் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுவதை நாங்கள் அடிக்கடி கேட்கிறோம். ஆரம்பத்தில் அவர்கள், நான் வரலாற்று பின்னணியை சொல்கிற பொழுது சில நேரம் உங்களுக்கு இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்று இருக்கிற அல்லது சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யகூதிகள், யூதர்கள், அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் இவர்களின் பெயரில் சொல்லப்படுகிற எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் போதித்தது இஸ்லாமிய மார்க்கத்தை தான். இஸ்லாம் இன்று சொல்லுகிற சிந்தனையைத்தான் அவர்கள் பொதுவாக அன்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் என்கிற விஷயத்தை தான் எல்லா நபிமார்களும் சொல்லிக் கொண்டிருந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இன்றிருக்கிற யூத சமுதாயம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌராத்தை பின்பற்றுகிற சமுதாயம் என்கிற அந்த விஷயம் உண்மையில் வரலாற்று ரீதியாக ஒரு பொய்யான விஷயமாக இன்று அறியப்படுகிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, யூதர்கள், யகூதிகள் என்ற வார்த்தை ஏன் இவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அல்லது யகூதிகள் என்று இவர்கள் அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அதற்கு ஒரு நீண்ட வரலாற்று பின்னணி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே சொல்லுவேன். அதில் முதலாவது காரணம், இவர்களுடைய தந்தை, அதாவது இந்த யூதர்கள், யஹூத் என்று சொல்லுகிற, யஹூதிகள் என்று அழைக்கப்படுகிற இந்த பரம்பரையினுடைய தந்தையினுடைய பெயர் யஹூத் என்று இருந்தது. அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருத்தர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 12 பிள்ளைகளும் ஒரு மனைவியின் ஊடாக வந்த பிள்ளைகள் அல்ல. இந்த 12 பிள்ளைகளும் பல மனைவிகள் ஊடாக அவர்களுக்கு கிடைத்த பிள்ளைகள்.
இவர்களில் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள். அது தனியான ஒரு வரலாறு. அந்த பிள்ளைகளின் பின்னணியில் ஒருத்தராக இருந்தவர் தான் இந்த யஹூத் என்று சொல்லுகிற ஒரு மனிதர். அவருடைய பிள்ளைகள் தான் பிற்காலத்தில் பனு இஸ்ரவேலர்கள் என்று அறியப்பட்டவர்கள். அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கான ஒரு பெயர் தான் இந்த யஹூதி என்று சொல்லுகிற யஹூத் என்ற மனிதரோடு சேர்த்து யஹூதி என்று அவர்களுக்கு பின்னர் அழைக்கப்பட்டது. இதுதான் அவர்களுடைய பெயர் வந்ததற்கான பிரதான காரணங்களில் ஒன்று. அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனோடு சேர்த்து அழைக்கப்பட்டது ஒரு காரணம். இன்னும் சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யஹூத் என்ற பெயர் அவர்களுக்கு ஹவத என்று சொல்லுகிற அல்லது ஹாத என்று சொல்லுகிற அரபு மொழி சொல்லினுடைய வேர் சொல்லிலே இருந்து வந்தது. ஹாத என்றால் ஒன்றிலிருந்து இன்னும் ஒன்றுக்கு திரும்பினார்கள் என்ற அர்த்தம். இந்த யூதர்களை பொறுத்தவரை யூதர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஆரம்பத்திலே அவர்கள் எகிப்து நாட்டிலே இருப்பார்கள், அதற்கு பிறகு பலஸ்தீனுக்கு போவார்கள், அதற்கு பிறகு இன்னும் ஒரு தேசத்திற்கு போவார்கள். இப்படியே ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் மாறி மாறி அவர்கள் திரிந்ததன் காரணமாக அவர்கள் யஹூத் இடம் மாறி திரிந்தவர்கள் என்ற பெயரின் அடிப்படையில் அவர்களுக்கு யஹூதி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுகிற மிகச்சரியான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யஹூத் என்பவருடைய பரம்பரையில் அவர்கள் வந்ததன் காரணமாக அவருடைய பெயரை வைத்து அவர்களுக்கு யஹூதிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த யஹூதிகள் குர்ஆனில் என்னென்ன பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறார்கள் என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலா பனு இஸ்ராயீல் என்ற ஒரு பெயரை சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யஹூதிகளை அழைக்கிறார். இஸ்ராயீல் என்பது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய இன்னும் ஒரு பெயர். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய இன்னும் ஒரு பெயர். அவர்களுடைய மொழியில், அதாவது அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாஷையில் இஸ்ராயீல் என்றால் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்று கருத்து. இஸ்ரா என்றால் அடிமை, ஈல் என்றால் அல்லாஹ்வுக்கு சொல்லப்படும். அந்த பெயருடைய கருத்து இஸ்ராயீல் என்பதனுடைய கருத்து அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்பதுதான் கருத்து. இந்த கருத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே சொல்லுகிறார்கள். எனவே அப்துல்லா என்ற ஒரு பெயர் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. எனவே அவர்களுடைய பரம்பரையில் இவர்கள் வந்ததன் காரணமாக பனு இஸ்ராயீல், இஸ்ராயீலுடைய சந்ததிகள், இஸ்ராயீலினுடைய பிள்ளைகள் என்று இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இஸ்ராயீல் என்பது யாரை குறிக்கிறது? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததி என்பதுதான் பனு இஸ்ராயீல் என்பதற்குரிய சரியான விளக்கமாக சொல்லப்படுகிறது. அதே போல அல்லாஹ் தஆலா அல்லதீன ஹாது என்ற ஒரு வார்த்தையை கொண்டு இவர்களை அழைக்கிறார். சுற்றி திரிந்தவர்கள் அல்லது இன்னொருவருக்கு பின்னால் திரிந்தவர்கள் என்கிற கருத்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களும், வல்லதீன ஹாது, யஹூதிகள் ஆகிவிட்டவர்களும் என்றால் இன்னும் இடம் மாறி திரிந்தவர்களும், வன்னசாரா, கிறிஸ்தவர்களும் என்று அல்லாஹ் தஆலா இந்த யூதர்களை குறிப்பதற்காக அல்லதீன ஹாது என்ற ஒரு வார்த்தையை குர்ஆனிலே பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக அவர்களுக்கு சொல்லப்படுகிற இன்னும் ஒரு பெயர் தான் அஹ்லுல் கிதாப். அஹ்லுல் கிதாப் என்ற ஒரு பெயர் குர்ஆனிலே அவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. வேதக்காரர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் அதற்கு. அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லுகிற பொழுது பல இடங்களிலே குல் யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல செய்திகளும் எங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகின்றன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யூதர்கள் எப்படி தோற்றம் பெறுகிறார்கள், இவர்களுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து நாம் தொடர்ந்து வர வேண்டும். எங்களுக்கு தெரியும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது திருமணம் முடித்திருந்தார்கள். அந்த இரண்டு பேரும் பலஸ்தீனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்த பூமி பலஸ்தீன் தான். பலஸ்தீனிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் நீண்ட வாழ்க்கைக்கு பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், இனி என் மூலமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் அந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டேன். எனவே
என்னுடைய அடிமை பெண்ணாக இருக்கிற இந்த ஹாஜர் என்ற பெண்மணியை உங்களுக்கு நான் அன்பளிப்பு செய்கிறேன், உங்களுக்கு நான் பரிசாக தருகிறேன். இந்த பெண்மணியின் ஊடாக நீங்கள் உங்களுடைய சந்ததிகளை பெருக்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் ஒரு அன்பளிப்பு செய்கிறார்கள். யார்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேரடி மனைவி அல்ல. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் மனைவி. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணிப்பெண்ணாக இருந்தவர் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டாம் தாரமாக திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அந்த திருமணத்தில் தான் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிற பொழுது வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 83 வயது. 83 வயதில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை எங்களுக்கு தெரியும். அந்த வரலாற்று பின்னணி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவுக்கு கொண்டு வந்து ஹிஜாஸுக்கு கொண்டு வந்து விடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அந்த கட்டளைக்கான காரணங்கள் வரலாற்றிலே பல மாதிரியாக சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு காரணம், இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் மன வருத்தப்படுகிறார்கள். தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்கிற ஒரு சங்கடம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த சங்கடத்தை புரிந்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து தூரப்படுத்துவதற்காகத்தான் மக்கமா நகரத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடையாது. இப்படி இவர்கள் வந்து விட்டதற்கு பிறகு மீண்டும் பலஸ்தீனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விடுகிறார்கள். வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த முதிய வயதில் 2 மலக்குகளை அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் விருந்தினராக அனுப்பி அவர்களை கவனித்து அவர்களின் மூலமாக ஒரு நன்மாராயத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த சாரா என்கிற இந்த வயோதிக பெண்ணுக்கும் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறான் என்கிற ஒரு நன்மாராயத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அந்த நன்மாராயத்தின் பிரகாரம் அந்த சாரா என்று சொல்லுகிற பெண்ணுக்கு, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இப்பொழுது இந்த நேரம் அவர்கள் பலஸ்தீனத்திலே தான் அவர்கள் குடியிருக்கிறார்கள். நீண்ட காலமாக பலஸ்தீனிலே இருந்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு தாயையும் மகனையும் விட்டுவிட்டு மக்காவுக்கு வந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு மக்காவிலே நடக்கிற வரலாறுகள் சம்பந்தமாக குர்ஆன் எங்களுக்கு பேசுகிறது. இப்பொழுது நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாயோடு இருந்துவிட்டு அவர்கள் தன்னுடைய தாயினுடைய ஒரு சகோதரனுடைய வீடு ஹர்ரான் என்று சொல்லுகிற ஒரு பிரதேசம், பலஸ்தீனிலே இருந்து சற்று தொலைவிலே இருக்கிற ஹர்ரான் என்று சொல்லுகிற ஒரு பிரதேசத்திற்கு தான் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அங்குதான் தன்னுடைய மாமா, தாயினுடைய சகோதரர் மாமாவினுடைய, அந்த மாமாவுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 2 பெண் பிள்ளைகளில் ஒருவரை இவர் திருமணம் முடித்து கேட்கிறார். அப்படியானால் அந்த தாயினுடைய சகோதரர் சொல்லுகிறார், என்னிடத்திலே நீங்கள் 7 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும், 7 ஆண்டுகள் பணிபுரிந்தால் உங்களுக்கு நான் அந்த பிள்ளையை திருமணம் முடித்து தருவேன் என்று சொல்லி ஒரு நீண்ட வரலாறு. அதற்கு பிறகு அவர்கள் பணிபுரிகிறார்கள். அந்த பணிபுரிந்து அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அந்த திருமணத்தில் அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் கிடைக்கின்றன. 2 ஆண் குழந்தைகள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் கிடைக்கின்றன. அந்த 2 ஆண் குழந்தைகளில் ஒரு பிள்ளைக்கு யாசு என்றும் இன்னொரு பிள்ளைக்கு யாக்கூப் என்றும் பெயர் சூட்டுகிறார்கள். யாக்கூப் என்றால் அவர்களுடைய பாஷையில் அடுத்து பிறந்தவர் என்ற கருத்து. 2வது பிறந்தவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இரட்டை குழந்தைகளில் 2வது பிறந்த குழந்தை. எனவேதான் அவருக்கு யாக்கூப் என்று சொல்லி அவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள். இப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வளர்ந்து அவர்களுடைய காலம் வருகிற பொழுது அவர்கள் மீண்டும் பலஸ்தீனுக்கு திரும்ப வருகிறார்கள். பலஸ்தீனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தொடர் நடக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பால்கிணத்திலே போடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களை ஒரு வியாபார கூட்டம் காப்பாற்றுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒரு மன்னனுடைய வளர்ப்பு பிள்ளையாக மாறுகிறார்கள். அதற்கு பிறகு சிறை அடைக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அந்த தேசத்தினுடைய நிதி அமைச்சராக மாறுகிறார்கள். இவ்வளவும் நடந்து கடைசியாக அந்த சூரா யூசுஃபினுடைய வரலாறு சொல்லுகிற விஷயம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் ஏனைய 11
11 பிள்ளைகளுமாக சேர்ந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எகிப்துக்கு போய் சேருகிறார்கள். எகிப்திலே இப்பொழுது குடியிருக்கிறார்கள். எகிப்திலே குடியிருக்கிற அந்த காலப்பகுதியில் இருந்துதான் இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய பரம்பரை ஆரம்பமாகிறது. இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற இந்த சமுதாயத்தினுடைய பரம்பரை ஆரம்பமாகிறது. இவர்கள் நீண்ட காலமாக அந்த தேசத்தில் வாழுகிறார்கள். நீண்ட காலமாக அந்த தேசத்தில் வாழுகிறார்கள். மிஸ்ர், எகிப்து என்ற தேசத்திலே வாழுகிறார்கள். அங்கு வைத்துத்தான் பல நபிமார்களை அல்லாஹு தஆலா இவர்களுக்கு அனுப்புகிறார். பல நபிமார்களை அனுப்புகிறான். பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை அவர்களுடைய காலப்பகுதி எப்படி என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி மார்க்க அறிஞர்கள், நபிக்கு பின்னால் இனி நபி வரமாட்டார்கள் என்று அந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக அல்லாஹ் மார்க்க அறிஞர்களை உருவாக்குகிறானோ, அதே போல நபி பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் அல்லாஹ் மார்க்க அறிஞர்களை போல ஒவ்வொரு பிரதேசத்திற்கும், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நபியை அனுப்பி கொண்டே இருப்பார். ஒரு நபியை அனுப்பி கொண்டே இருப்பார். இந்த நபியினுடைய தொடரிலே வந்ததுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறித்து குர்ஆன் மிக நீண்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள், அப்பொழுதெல்லாம் அவர்கள் யகூதிகள் என்று அறியப்படவில்லை, பனு இஸ்ரவேலர்கள் என்ற பெயரோடு குர்ஆன் அவர்களை அழைக்கிறது. பனு இஸ்ரவேலர்கள் மிக பெரும் அடிச்சாட்டியத்தை செய்கிறார்கள். மிக பெரும் அடிச்சாட்டியத்தை செய்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விஷயத்திற்கு அழைக்கிறார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதற்கு மாறு செய்வதுதான் அவர்களுடைய திட்டமாகவும் வேலையாகவும் இருந்தது. காரணம், இந்த யகூதிகளிடத்தில் நான் பின்னால் யகூதிகளுடைய பண்புகள் சம்பந்தமாக விளங்கப்படுத்துவேன். சில மோசமான குணங்கள் அவர்களிடத்தில் இருந்தன. பரம்பரையாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால்கிணத்தில் போடுவதற்கு மஷூரா சொன்னவர் இந்த யகூதா என்பவர் தான். அந்த சதியினுடைய ஆரம்ப கருத்தா இவர்களுடைய தந்தை. எனவே அந்த தந்தையினுடைய புத்தி, அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இவர்களுடைய ஒட்டுமொத்த பரம்பரையும் வருகிறது. அந்த பரம்பரையினுடைய பின்னணியே யாருக்காவது சதி செய்ய வேண்டும், ஏமாற்ற வேண்டும், அடுத்தவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற பின்னணியில் தான் அவர்கள் இருப்பார்கள். அதனால் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று போகிற பொழுது, இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்து விட்டு வாருங்கள், நாங்கள் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக கடுமையாக அவர்கள் சோதனைக்குட்படுத்தினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்ற வேளை, அதுவரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லி 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 அவர்கள் கட்டமைத்த அந்த சமுதாயம், சாமிரி என்று சொல்லுகிற ஒருத்தன் ஒரு காளை மாட்டை தங்கத்தால் செய்து வந்து அதன் மூலமாக அவனுடைய சில சில திட்டங்களை செய்து காட்டிய போது உடனடியாக காளை மாட்டை வணங்கினார்கள். காளை மாட்டை வணங்கினார்கள். அதிலிருந்து மீட்டெடுத்து தௌபா செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா ஒரு மாட்டை அறுத்து பலியிடுமாறு சொன்னார். இப்பொழுது சூரத்துல் பக்ரா சொல்லுகிற விஷயம், அந்த மாட்டை அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னால் ஒரு மாட்டை அறுத்து தௌபாவுக்காக பலியிடுதல் என்பதுதான் விஷயம். ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் அப்படி அல்ல. கேட்டார்கள், அது என்ன மாதிரி மாடு, என்ன கலரில், என்ன நிறத்தில் இருக்க வேண்டும், என்ன வகையில் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று இப்படி கேள்விக்கு மேல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் திரும்ப திரும்ப சில விஷயங்களில் கேள்வி கேட்க பொழுது சொன்னார்கள், நீங்கள் நான் சொல்லுகிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் ஏதாவது ஒன்றில் மௌனமாக இருந்தால் விட்டு விடுங்கள். உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் அவர்கள் அதிகமாக துருவி துருவி கேள்வி கேட்டதுதான் காரணம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்க விஷயத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்பதல்ல, சந்தேகங்களை வரவழைத்து 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 கேள்விகளின் உச்சத்திற்கு போய் நான் விரும்புகிற விடை வருகிற வரைக்கும் கேள்வி கேட்க வேண்டும் என்று போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு நேர்ந்த கதிதான் நேரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இப்படி இவர்கள் நீண்ட காலமாக பலஸ்தீனிலே, மிஸ்ரிலே, எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் முடிவுறுகிற பொழுது ஃபிரௌனுடைய அழிவுக்கு பின்னால் இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள்.
பல நபிமார்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த நபிமார்கள் எல்லோரும் இவர்களுக்கு வந்து சொன்ன விஷயங்களை எல்லாம் இவர்கள் ஏற்காமல் பல நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்தவர்கள் யூதர்கள். அதுபோன்று வரலாற்றில் பல நபிமார்களை இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதை தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இவர்கள் வகத்லிஹிமுல் அன்பியா பிகைரி ஹக், நபிமார்களை எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் கொலை செய்த சமுதாயம் என்று யூதர்களை பற்றி சொல்லுகிறார். இப்படி இவர்கள் கொலை செய்து போகிற பொழுது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஒரு அநியாயக்கார அரசனை அல்லாஹ் சாட்டுகிறார். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த அரசனுடைய பெயர் தான் ஜாலூத் என்று சொல்லுகிற அரசன். ஜாலூத் என்று சொல்லுகிற ஒரு அரசனை அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு சாட்டுகிறார். அந்த அரசனின் மூலமாக இவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவன் கடுமையாக இவர்களை கஷ்டப்படுத்துகிறார். இவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த நேரம் அந்த சோதனையிலிருந்து விடிவு வருவதற்காக இவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிற பொழுதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒரு நபி, அவருடைய பெயர் தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் கூட முன்னைய வரலாற்று நூல்களில் சாமுவேல் என்று சொல்லுகிற ஒரு நபி என்று சொல்லுகிறார். அப்படியான ஒரு நபி ஒரு மன்னரை இவர்களுக்கு முன்கொண்டு வந்து வைக்கிறார். தாலூத் என்ற அந்த தாலூத் என்று சொல்லுகிற அந்த மன்னரை கொண்டு வந்து இவர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த நபி, இவர் உங்களுக்கு தலைவராக இருப்பார், ஜாலூத்தோடு போராடுவதற்கு இவரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரம் பனு இஸ்ரவேலர்களுடைய இயல்பு ஒன்று இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்குள்ளிருந்து ஒரு நபி வந்தால் மட்டும்தான் ஒப்புக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய நேசர்கள். எனவே நபி வரும் இந்த பூமியில் எங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் எங்களை பிள்ளைகளாக, அவனுடைய பிள்ளைகளாக அனுப்பி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பிள்ளைகளை விட யார் சிறந்தவர்கள் இருக்க முடியும்? எனவேதான் அவர்களுடைய சமுதாயம் அல்லாத வேறு யாரும் நபியாக வந்தால் அவர்களை கொன்று விடுவார்கள். இப்பொழுது அவர்களுடைய சமுதாயத்தில் உள்ள ஒரு நபியே இன்னும் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் அந்த ஜாலூத் என்பவர் தாலூத் என்பவர் இவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. எனவே அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மறுத்த நேரம் அந்த காலத்தில் இருந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில பொக்கிஷங்களை மலக்குகள் மூலமாக இவர் உங்களுக்கு காட்டுவார் என்று சொல்லி சில மோஜிசாத்துகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அது காண்பிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் நம்புகிறார்கள். நம்பி இந்த தாலூத் என்ற மன்னனோடு யுத்தம் செய்வதற்காக போகிறார்கள். அது நீண்டதொரு வரலாறு. அந்த வரலாற்றையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 2வது ஜுசுவினுடைய கடைசி பக்கத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக குர்ஆன் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரம் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொடுத்தார். தாலூத் என்ற மன்னனை போராடுவதற்காக போக வேண்டும் என்றால் ஒரு ஆற்றினை கடந்துதான் இவர்கள் போக வேண்டும். ஒரு ஆற்றினை கடந்துதான் போக வேண்டும். இப்பொழுது இந்த ஜாலூத் என்ற மன்னனை எதிர்கொள்வது, இந்த தாலூத் என்ற அந்த தளபதி அல்லது மன்னர் இவர்கள் கடந்து போகிற பொழுது சொல்லுகிறார், இடையிலே ஒரு ஆறு வரும், அந்த ஆற்றில் இருந்து நீங்கள் யாரும் தண்ணீர் குடிக்க கூடாது என்று சொன்ன நேரம் பனு இஸ்ரவேலர்கள் எப்பொழுதும் கட்டுப்படாதவர்கள் மாறி சொல்கிறார்கள், எங்களுக்கு தாகமாக இருக்கிறது, எப்படி ஆற்றை கடந்து போகிற பொழுது தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியும்? அப்படி என்றால் நீங்கள் ஒரு பிடி அளவுக்கு மாத்திரம்தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனையோடு கடந்து போகிறார்கள். போகிற பொழுது எப்பொழுதும் போல அவர்கள் அந்த தலைவருக்கு மாறு செய்கிறார்கள். அதிகமானவர்கள் அந்த ஆற்றை கண்டதோடு தண்ணீரை அள்ளி அள்ளி குடித்து விடுகிறார்கள். அவர்களில் கொஞ்சம் பேரை தவிர மற்ற எல்லோரும் தண்ணீர் குடித்து விட்டார்கள் என்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இதற்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கூட்டத்திலே இருந்து தண்ணீர், அந்த தாலூத் என்ற அந்த தளபதியின் கட்டளை பிரகாரம் தண்ணீர் குடித்தவர்கள் பத்ரிலே என்னோடு கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை போன்றவர்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி என்றால் 300 சொச்சம் பேர் மாத்திரம்தான் அந்த தண்ணீர் குடிக்காமல் அடுத்த கரைக்கு கடந்து போகிறார்கள். யாரெல்லாம் தண்ணீர் குடித்தார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த யுத்தம் செய்வதற்கு முடியாதவர்களாக ஆக்கிவிட்டார். அந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு முடியாதவர்களாக ஆக்கிவிட்டார். இப்பொழுது யுத்தம் நடைபெற போகிறது. நிறைய பேர் வந்தோம், ஆனால்
அடுத்த பக்கம் ஒரு பெரிய மன்னனை எதிர்கொள்ள போகிறார்கள், ஒரு அநியாயக்கார அரசனை எதிர்கொள்ள போகிறார்கள். இந்த பக்கம் வெறும் 300 சொச்சம் பேர். எனவே என்ன செய்வது என்கிற ஒரு சங்கடம் ஏற்பட்ட பொழுது அங்கிருந்தவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இது போன்ற சிறிய படைகளை பெரிய படைகளை மிகைக்கக்கூடிய பல வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த மன்னர் சில பிரார்த்தனைகளை செய்ததையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த யுத்தத்தில் அல்லாஹு தஆலா இந்த தாலூத் என்ற மன்னனை தோல்வியுடைய செய்கிறார். அந்த தோல்விக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் அந்த யுத்தத்தில் சாதாரண ஒரு வீரனாக கலந்து கொண்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அந்த யுத்தத்தில் ஒரு சாதாரண வீரனாக அந்த பனு இஸ்ரவேலர்கள் தரப்பிலே கலந்து கொண்ட ஒருத்தர் தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த மன்னனை கொலை செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், தாவூது ஜாலூத், ஜாலூத் என்ற மன்னனை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கொலை செய்கிறார்கள். இப்பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னனை கொலை செய்ததோடு பனு இஸ்ரவேலர்கள் பார்க்கிறார்கள், தாவூத் பெரும் வீரனாக இருக்கிறார், எனவே அவரையே எங்களுடைய தலைவராக ஆக்குவோம் என்று சொல்லி, என்றால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களில் ஒருத்தர், அந்த பரம்பரையில் வந்த ஒருத்தர், எனவே எங்களுடைய பரம்பரையில் ஒருத்தரை தலைவராக்குவோம் என்று சொல்லி அவரை அவர்கள் தலைவராக்குகிறார்கள். அந்த பொறுப்பை அல்லாஹ் கபூல் செய்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்புகிறார். இங்கிருந்துதான் யூதர்களுடைய பரம்பரையின் அடுத்த கட்டம் உருவாகிறது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆட்சியில் இருந்துதான் யூதர்களுடைய இரண்டாவது வரலாறு ஆரம்பமாகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்ந்து வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாண்டி வந்து இந்த ஜாலூத் என்ற மன்னனை கொலை செய்து நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசராக மாறுகிற பொழுது வரலாற்றில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிறார். அதுவரைக்கும் வரலாற்றில் பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஏழைகளாக, ஆடு மேய்ப்பவர்களாக, சாதாரண மக்களாக இருந்தவர்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் முதலாவது அல்லாஹ் ஒரு மன்னராகவும் நபியாகவும் அனுப்புகிறார். பெரும் செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த ஜாலூத் என்ற மன்னனுடைய அதிகாரம் முழுக்க நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகிறது. அதன் மூலமாக அவர்கள் பனு இஸ்ரவேலர்களிடத்தில் மதிக்கப்படுகிற ஒரு தளபதி, ஒரு அரசனாக இருக்கிறார்கள். அந்த அரசாட்சியை அவர்கள் செய்து கொண்டிருந்ததோடு மாத்திரமல்ல, நபியாகவும் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இந்த கட்டம்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்காக இந்த மார்க்க போதனைகளை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற காலம்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நீண்ட வரலாறுகள், அதற்குள் ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறும் இருக்கின்றன. ஆனால் நான் அந்த யகூதிகளுடைய வரலாறோடு தொடர்பு படுத்துவதற்காக இந்த விஷயத்தை நான் கொண்டு வருகிறேன். இப்பொழுது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் யூதர்கள் எகிப்திலே இருந்து பலஸ்தீனுக்கு மாறுகிறார்கள். இப்பொழுதுதான் பலஸ்தீனுடைய வரலாறு மீண்டும் தொடர ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்னர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் பலஸ்தீனுக்கு வந்தார்கள். வந்த பொழுதும் கூட அவர்கள் செய்த சில மாறுதல்களால் அல்லாஹ் தஆலா அங்கிருந்து அவர்களை வெளியேற்றினார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் பலஸ்தீனுக்கு வந்து சேருகிற பொழுது அவர்களுக்கு நபியாக இருந்தவர் யூஷா பின் நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலான ஒரு சம்பவத்தை சூரத்துல் கஹஃப் சொல்லும். இந்த சம்பவங்கள் எல்லாமே குர்ஆனோடு தொடர்புபடுகிறது. அந்த சம்பவத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிபரை அழைத்துக் கொண்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக போவதாக குர்ஆன் சொல்லுகிறது. وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا. அதிலே வரக்கூடிய அந்த ஃபதாஹ் வாலிபர் என்பவர் யார் என்றால் இந்த யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் என்பதுதான் முஃபஸ்ஸிரீன்களுடைய சரியான கருத்து. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக வந்தவர்கள் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவர்கள் பலஸ்தீனிலே இருக்கிற பொழுது நடந்த ஒரு யுத்தத்தில் யூதர்கள் தோல்வி அடைந்ததனுடைய விளைவு, பனு இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைந்ததனுடைய விளைவு மீண்டும் அவர்கள் பலஸ்தீனுக்கு மிஸ்ருக்கு வந்து சேருகிறார்கள். அதற்கு பிறகு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகாரத்துடன் கூடிய ஒரு ஆட்சியை கைப்பற்றியதற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் பலஸ்தீனை அவர்களுடைய பூர்வீக பூமியாக அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய மன்னர்களை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். அந்த மன்னர்களில் தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் இடம்பெறுகிறார்கள். யூதர்களுடைய வரலாற்றில் மிக பெரும் பொற்காலமாக அல்லது மிக போற்றத்தக்க காலமாக இருந்தது இந்த காலம்தான். காரணம், அவர்கள் அதிகாரத்தால் மிகைக்க முடியாத நபிமார்களை பெற்றிருந்தார்கள். ஏனைய நபிமார்களை எல்லாம்
அவர்கள் பலத்தால் அதிகாரத்தால் தாக்கி கொலை செய்கிற அளவுக்கு இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது 2 நபிமார்கள் மன்னர்களாக வந்திருக்கிறார்கள். எனவே மன்னர்களை மிகைக்க முடியாத ஒரு கட்டத்தில் கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பனூ இஸ்ரவேலர்கள் தள்ளப்படுகிறார்கள். எனவே இந்த காலப்பகுதி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலப்பகுதி வரைக்கும் யூதர்கள் ஒரு ஒழுக்கமான சமுதாயமாக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிகிற வரைக்குமான காலம் யூதர்கள் ஒரு அமைதியான சமுதாயமாக அறியப்படுகிறார்கள். அவர்கள் நிறைய சூழ்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய அதிகாரம், ஆட்சி இருந்து நபித்துவமும் இருந்த காரணத்தினால் இரண்டையும் ஒரு சேர அவர்கள் இந்த பூமியில் அமுல் நடத்தினார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி பற்றி எங்களுக்கு நிறையவே தெரியும். பறவைகளோடு பேசுவார்கள், ஜின்களோடு பேசுவார்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தால் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆட்சியை போல இந்த உலகத்தில் அதற்கு முன்னர் அவன் யாருக்கும் கொடுக்கவில்லை. அதற்கு பிறகும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் பிரகாரம், யா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு ஆட்சியை தர வேண்டும், அந்த ஆட்சியை இந்த பூமியில் அதற்கு பிறகு நீ யாருக்கும் கொடுக்க கூடாது, அப்படி ஒரு ஆட்சியை எனக்கு தர வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதன் பிரகாரம் ஒட்டுமொத்த பூமியையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார். இதனுடைய விளைவு இவற்றையெல்லாம் பார்த்த யூதர்களால் அடுத்த நகர்வுக்கு செல்ல முடியாத கட்டத்தில் அவர்கள் தவித்து போயிருந்தார். இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம், அந்த மரண செய்தியும் நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் யூதர் பனூ இஸ்ரவேலர்களுக்கு தெரிய வந்தது என்கிற வரலாறும் இருக்கிறது. எனவே அதற்கு பிறகு யூதர்களுடைய ஆட்சி 2 பக்கமாக பிரிகிறது. அதிலே முதலாவது 2 பேரும் 2 சந்ததிகள், 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். ஒன்று பேர் வருவதில்லை, ருஹப்ஆம் பின் சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யர்பஆம் பின் நபாத் என்று சொல்லுகிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இன்னும் ஒருவர். இந்த 2 பேரும் தங்களுடைய அதிகாரங்களை கைப்பற்றி பலஸ்தீனை 2ஆக உடைக்கிறார்கள். ஒருவர் பைத்துல் முகத்தஸ் என்று இப்பொழுது அமைந்திருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கிற அந்த பகுதி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த பள்ளிவாசலை நிறுவினார்கள், புனரமைத்தார்கள் என்பது வரலாறு. அந்த வரலாற்றுக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் அப்பொழுது இருந்தே வரலாற்றில் இடம் பிடிக்கிறது. எனவே அந்த இடத்தை ஒருவரும், இன்னும் ஒருவர் அங்கிருந்து பக்கத்திலே இருக்கிற சாமிர் என்று சொல்லுகிற ஒரு பிரதேசம், அந்த பிரதேசத்தை இன்னும் ஒருவருமாக 2 ஆட்சிகள் இப்பொழுது பலஸ்தீனிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த 2 ஆட்சிகளுக்கு மத்தியில் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு பிரச்சனைகள் நடந்து மீண்டும் பனூ இஸ்ரவேலர்கள் தங்களுடைய சொந்த புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறார்கள். இதனுடைய விளைவு அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்து அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரோம் பாரசீகம் உருவாகுகிற பொழுது, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னர் 538 தொடக்கம் 332 வரைக்குமான காலப்பகுதியில் ரோம் பாரசீகர்களுடைய தாக்குதல் காரணமாக பலஸ்தீன பூமியை யூதர்களிடத்திலிருந்து அவர்கள் பறித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி பலஸ்தீன பூமிக்கு வருகிறது. கிறிஸ்தவர்கள் 2ஆம் கட்டமாக பலஸ்தீன பூமியை ஆட்சி செய்கிறார்கள். அந்த வரலாற்று தொடரில் தான் கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்துதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலஸ்தீனை கைப்பற்றினார்கள். முதலாவது மீண்டும் முஸ்லிம்களுடைய கைக்கு பலஸ்தீன் வந்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு மீண்டும் முஸ்லிம்களுடைய கைக்கு வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில். அதற்கு இடையில் ஆட்சி செய்தவர்கள் பாரசீகர்கள் அல்லது ரோமாபுரியைச் சேர்ந்தவர்கள் என்று மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். 2 சாராரும் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். இதுதான் ஆரம்பகால யூதர்களுடைய வரலாறாக நாங்கள் புரிந்து கொள்கிற விஷயம். இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறார். பல இடங்களில் பல வசனங்களூடாக இவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இவர்களுடைய வரலாறு நான் சுருக்கமாகத்தான் சொல்லி இருக்கிறேன். நீண்ட ஒவ்வொரு காலப்பகுதியிலும் இவர்கள் செய்த அழிச்சாட்டியங்கள், இவர்கள் செய்த எதிர்வினைகள், அதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனைகள், சோதனைகள் என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. குர்ஆனுடைய வரலாறு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஒரு வரலாறு அல்ல. அந்த ஒரு வரலாறுக்குள் அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 16-17 சம்பவங்களை சொல்கிறார். அந்த 16-17 சம்பவங்களும் இந்த யூதர்களுடைய விஷயங்களோடு தொடர்பட்டிருக்கு, இந்த பனூ இஸ்ரவேலர்களுடைய விஷயங்களோடு தொடர்பட்டிருக்கு. ஒவ்வொன்றாக தொடர்புபட்ட விஷயங்களைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் இந்த யூதர்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பண்புகளை வைத்து அடையாளப்படுத்துகிற பொழுது, முதலாவது அவர்கள் செய்த அநியாயம் அல்லது அவர்கள் செய்த விஷயம், யூதர்கள் ஒரு நபியினுடைய பிள்ளைகள். பனூ இஸ்ரவேலர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபியினுடைய பிள்ளைகள்.
அந்த நபி அல்லாஹ்வை ஈமான் கொள்வதை போதித்த ஒரு நபி, தௌஹீதை போதித்த ஒரு நபி, ஷிர்க்கை எதிர்த்த ஒரு நபி. எனவே அந்த நபியினுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும். ஆனால் முதல் கட்டமாக அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு மோசமான செயற்பாடு, அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில் இணை வைத்தார்கள். இணை வைத்தல் என்று சொல்லுகிற பொழுது யூதர்களுடைய வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை அவர்கள் இணையாக்கியது கடவுளர்களை சிலைகளாக வைத்து வணங்குகிற பழக்கம் அவர்களிடத்தில் கிடையாது. இப்பொழுது நீங்கள் யூதர்களை பார்ப்பீர்கள், இஸ்ரவேல் நாடாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் சிலைகளை வைத்து வணங்குகிற வணக்கம் கிடையாது. ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மிகைப்படுத்த ஆரம்பித்தார்கள், தங்களை தாங்களே மிகைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர் சொன்னார்கள், வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் என்று சொல்லுகிற அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சந்ததிகளை ஏற்படுத்தினார்கள். அதே போல அவர்கள் இத்தகது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அவர்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த துறவிகளாக இருந்தவர்களையும் உலக பற்றற்று வாழ்ந்தவர்களையும் அல்லாஹ் அல்லாமல் தங்களுடைய ரப்புகளாக அவர்கள் தெரிவு செய்தார்கள். நல்லடியார்களை முதன்மைப்படுத்தினார்கள். எமது பாஷையில் சொல்வதாக இருந்தால் நல்லடியார்களை அளவுக்கு அதிகமாக முதன்மைப்படுத்தினார்கள். இன்று இருக்கிற கபர் வணக்கம் இதன் பின்னணியில் வந்ததுதான். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செய்தியிலே சொன்னார்கள், காத்தலல்லாஹுல் யஹூத், அல்லாஹ் தஆலா யஹூதிகளை அழிப்பானாக, இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். இப்படி பல செய்திகள் வருகின்றன, ஒன்றல்ல ரெண்டல்ல, பல நூற்றுக்கணக்கான செய்திகள் இது சம்பந்தமாக வருகின்றன. அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை, தங்களுடைய நல்லடியார்களுடைய நல்ல மனிதர்கள் என்று கருதப்பட்டவர்களுடைய கபர்களை அவர்கள் பள்ளி வாயில்களாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், நீங்கள் என்னுடைய கபரை விழா கொண்டாடுகிற இடமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய இணை வைப்பு என்னவென்றால், தங்களுடைய சமுதாயத்தில் அவர்கள் யாரை நல்லவர்கள் என்று கருதுகிறார்கள், அல்லாஹ் அறிவித்தவர்களை மட்டுமல்ல, அவர்கள் யாரை நல்லவர்கள் என்று அவர்களுடைய மனதுக்கு கருதுகிறார்களோ, யாரை அவர்கள் நல்லவர்களாக காணுகிறார்களோ அவர்களை ஓவராக அளவுக்கு அதிகமாக மிகைப்படுத்தினார்கள். இது யஹூதிகளுடைய பண்பு. நான் சொல்லுகிற இந்த விஷயத்தை நீங்கள் சமகாலத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். யூதர்களுடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்லுகிற விஷயம். இரண்டாவது விஷயம், யாரெல்லாம் அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்களோ அவர்களை இவர்கள் எதிர்த்து நின்றார்கள். நபிமார்களை கொலை, உண்மையான நபிமார்களை கொலை செய்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து நின்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து நின்றவர்கள் யூதர்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பாடுபட்டவர்கள் யூதர்கள். அதே போல ஒவ்வொரு நபிமாருக்கும் பின்னால் அவர்களுக்கு மனதுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்பார்கள். இது யூதர்களுடைய பண்பு. இது குர்ஆன் சொல்லுகிற யூதர்களுடைய பண்பு. மூன்றாவது பண்பாக குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவு ஞானத்தை அவர்கள் மறைத்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், நபியை பார்த்து சொல்லுகிறார், நபியே, உங்களை பற்றி யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அவர்களுடைய சொந்த பிள்ளைகளை அறிவதை போல உங்களை அறிவார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி, என்னுடைய மகனை பற்றி எனக்கு எது கேட்டால் நான் சொல்லுவேனா இல்லையா? என்னுடைய மகன் இப்படி இருப்பான், என்ன அளவில் இருப்பான், என்ன வயது, எப்படி எப்படி எல்லாம் இருப்பான், என்ன பண்புகள் இருக்கிறது, என்னுடைய மகனை பற்றி என்னிடத்தில் கேட்டால் ஒரு தந்தையாக நான் சொல்லுவேன். அப்படி நபியே, உங்களை பற்றி அந்த யூதர்களுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் மறைக்கிறார்கள். அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகின்ற வரைக்கும் அவர்கள் உங்களுடைய விஷயத்தில் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இது மூன்றாவது பண்பாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். நான்காவது பண்பு, இது மிக பிரதானமான ஒரு விஷயம். யூதர்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பதை போல இருப்பார்கள், தனித்தனியாக இருப்பார்கள். அப்படி என்றால் உள்ளங்களுக்கு மத்தியில் யூதர்களிடத்தில் ஒற்றுமை இருக்க மாட்டார். அது அல்லாஹ் சொல்லுகிற பண்பு. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகிறான் என்றால், தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா. அவர்களை நீங்கள் ஒன்றாக இருப்பதை போல ஒரு நாட்டிலே ஆட்சி செய்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு தனி நாடு இருக்கிறது, எல்லோரும் எவ்வளவு ஒற்றுமையாக யூதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இல்லை. வ குலூபுஹும் ஷத்தா. அவர்களுடைய உள்ளங்கள் பிரிந்துதான் இருக்கிறது. காட்டி கொடுப்பதிலும் சரி, அடுத்தவர்களுக்கு துரோகம் அளிப்பதிலும் சரி, தங்களுக்கு தாங்களே துரோகம் அளிப்பதிலும் அவர்களை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்தில் ஆட்கள் இல்லை.
எனவே யூதர்களுடைய ஒரு பண்பு, அவர்கள் எங்களோடு சேர்ந்து, எங்களுக்குள்ளும் அப்படி இருப்பார்கள். சேர்ந்து வருகிற பொழுது எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையாக கதைப்பதை போல பெரிதாக மனக்கோட்டை கதை சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் எப்படிடா இந்த கூட்டத்தை பிரிக்கிறது, எப்படி இந்த ஜமாத்தை உடைப்பது என்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்கும். மூன்றாவதாக, ஐந்தாவதாக அல்லாஹு தஆலா யூதர்களுடைய பண்பை பற்றி சொல்லுகிற பொழுது, அவர்கள் அநியாயமாக, ஹராமாக அடுத்தவர்களிடத்தில் அபகரித்து சாப்பிடுவதை விரும்புவார். அதை அவர்கள் பெருமையாக கருதுவார்கள். யூதர்களுடைய வரலாறு முழுக்க அப்படித்தான் இருக்கிறது. அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்தல், அடுத்தவர்களுடைய இடங்களை அபகரித்தல், இவைகள் எல்லாம் அவர்களுக்கு சாதாரணமான விஷயம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன பூமி மீண்டும் எப்படி பறிபோனது என்கிற வரலாற்றை பற்றி நாம் பேசுகிற பொழுது, யூதர்கள் எவ்வளவு துரோகம் செய்து முஸ்லிம்களிடத்திலிருந்து அதை பறித்தார்கள் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது யூதர்களுடைய பண்பு. எதை கொடுத்தாவது, அநியாயம் செய்தாவது அவர்கள் தாங்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். சம்மாஊன லில் கதிபி அக்காலூன லிஸ்ஸஹம், அநியாயமாக சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார். அடுத்த ஒரு பண்பு, அவர்களிடத்தில் நயவஞ்சகத்தனம் நிறைந்து போயிருக்கும். முனாஃபிக்குகளாக இருப்பார்கள் யூதர்கள். யூதர்களை ஒரு காலமும் நம்பிவிடக்கூடாது. யூதர்களை ஒரு காலமும் நம்பிவிடக்கூடாது. அதனால்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் சத்தியத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் யூதர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அதற்கு எதிர்த்து செயல் நீ இருந்து கொள். யூதர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அதிலிருந்து எதிர்த்து செயல் நீ இருந்து கொள். ஏனென்றால் யூதர்கள் ஒரு காலமும் சத்தியத்தில் இருக்க மாட்டார்கள். நயவஞ்சகத்தோடு, எப்படியாவது அடுத்தவனுக்கு குடிபறிக்கிற நோக்கத்தோடு இருப்பார்கள். அதே போல யூதர்களுடைய இன்னும் ஒரு பண்புதான், சேர்ந்திருக்கிற பொழுது நடக்கிற தவறுகளை தடுக்க மாட்டார்கள். சேர்ந்திருக்கிற பொழுது நடக்கிற தவறுகளை தடுக்க மாட்டார்கள். எப்பொழுதும் மோமின்களிடத்தில் இந்த பண்பு இருக்கக்கூடாது என்று பல இடங்களில் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அவர்களுக்கு மத்தியில் ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை அவர்கள் தடுக்க மாட்டார்கள். யூதர்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, லபிஸ மா கானூ யஃஅலூன், அவர்கள் செய்கிற இந்த விஷயம் கெட்ட காரியம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யூதர்கள் யகூதிகள் யார் என்று அடையாளப்படுத்துவதற்கு அல்லாஹ் சொல்லுகிற பண்புகளில் ஒன்று, அவர்கள் பாவங்களை தடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் பாவங்கள் செய்து போகிற பொழுது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த பக்கத்தை கவனிக்க மாட்டார். நன்மையான விஷயங்களை யோசிக்க மாட்டார். நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார். அதுவரைக்கும் அவர்கள் நிம்மதியாக இருக்கலாம். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நிறைய பாவங்களை திட்டமிட்டு பரப்புகின்றவர்கள் யூதர்கள் தான். நிறைய பாவங்களை திட்டமிட்டு பரப்புபவர்கள் யூதர்கள். சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஏனைய விஷயங்களாக இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் பின்னணியில் யூதர்களுடைய சதி இருக்கும். அதனால் தான் சொல்லுவார்கள், எங்களுடைய வீடுகளிலே குழந்தைகள் இப்பொழுது யூடியூபிலே, போனிலே எல்லாம் கார்ட்டூன் பார்ப்பார்கள். இந்த கார்ட்டூனுடைய உருவாக்கம், இந்த கேலி சித்திரங்கள், கார்ட்டூன்கள், இதனுடைய உருவாக்கம் யூதர்கள். ஆனால் அவர்களுடைய நாட்டில் அதை பார்ப்பதற்கு தடை. இஸ்ரேலில் எந்த குழந்தையும் கார்ட்டூன் பார்க்க முடியாது. அந்த நாட்டிலே அவர்கள் அதை தடை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை உருவாக்கி அதற்குரிய அனிமேஷனை கொடுத்து, சில கற்பனைகளை கொடுத்து அதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? எங்களுடைய பிள்ளைகளுடைய சிந்தனையை மழுங்கடித்தல், பிள்ளைகளுடைய சிந்தனையை மழுங்கடித்தல், சிறு வயதில் குழந்தைகளுடைய சிந்தனைகளை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற விஷயம். ஏனென்றால் நீங்கள் கார்ட்டூன்களை பார்த்தீர்கள் என்றால் ஓவர் கற்பனை இருக்கும். அதில் சைக்கிள் பறந்து போகும், இருப்பு நடந்து போவர்களுக்கு சிறகு முளைக்கும், ஏதோ ஒன்றெல்லாம் நடக்கும். இந்த பேட்மேன் என்பார்கள், அது என்பார்கள், நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கின்றன. நிறைய கார்ட்டூன்கள் இருக்கின்றன. கற்பனையை தாண்டி, உலக கற்பனையை தாண்டி சாதாரணமாக இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன், இந்த டாம் அண்ட் ஜெர்ரி பூனையும் எலியும் சண்டை பிடிக்கிற இந்த கார்ட்டூன், இது கூட இஸ்ரேலுடைய உருவாக்கம் தான். இஸ்ரேலுடைய அவர்களுடைய தொழில்நுட்பவியலாளர்களுடைய உருவாக்கம் தான். ஒரு பூனையும் எலியும் அநியாயமாக சண்டை பிடித்துக் கொள்ளுகிற காட்சிகள், அதை எப்படி தடுக்கிறது? இது ரசனையாக இருக்கிறது, பார்ப்பதற்கு நகைச்சுவையாக இருக்கிறது. ஆனால் வளருகிற குழந்தைகளுடைய உள்ளத்தில் இப்படியான சில விஷயங்கள் ஊடாக அடுத்த கட்ட சிந்தனையை மழுங்கடிக்கிறார்கள். யதார்த்தமான விஷயங்களை யோசிப்பதற்கு தடுக்கிறார். இந்த கார்ட்டூன் எல்லாம் நீங்கள் நெட்டிலே போய் பார்த்தால் தெரியும். இஸ்ரேலிலே பார்ப்பதற்கு தடை. இஸ்ரேலிலே இவைகள் எல்லாம் பார்ப்பதற்கு தடை செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் பாவங்களை தடுக்க மாட்டார்கள், பாவங்களை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள். எட்டாவது விஷயமாக அல்லாஹு தஆலா சொல்கிறார், அவர்கள் எந்த ஒரு பிரயோசனமான அறிவையும் அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
பிரயோசனமான அறிவு என்பது இஸ்லாம் சொல்லுகிற பிரயோசனமான அறிவு இம்மைக்கும் மறுமைக்குமான அறிவு. நானும் இன்று யோசிக்கிறோம், இஸ்ரேல் அறிவிலே உச்சத்தில் இருக்கிறது. அணுவாயுதம் கண்டுபிடித்திருக்கிறார்கள், பொருளாதாரத்துறையிலே உச்சத்திலே இருக்கிறார்கள், நல்ல விற்பனர்கள் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லோரும் அப்படித்தான் 70,000 யூதர்கள், ஒரு 1,00,000க்கு உட்பட்ட யூதர்கள் அல்லது ஒரு 10 லட்சம் யூதர்கள் உலகையே ஆட்டி படைக்கிறார்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய அறிவு எல்லாமே அழிவுக்கான அறிவுதான். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அணு ஆயுத பயன்பாடு, அணு ஆயுதத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்டுபிடித்து அதை நம்மளுடைய நாட்டிலே சேகரித்து வைத்திருக்கிறார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பெரிய ஒரு விஷயம் அணு ஆயுதம். அன்புக்குரியவர்களே, அணு ஆயுதம் பயன்பாடு என்பது அது இந்த உலகத்திற்கு வருமாக இருந்தால் நானும் நீங்களும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற புட்பூண்டுகளில் இருந்து மிருகங்கள் வரைக்கும் எதுவும் வாழ முடியாது. ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பானிலே நடந்த அணுகுண்டு, அதற்கு பிறகு இதுவரைக்கும் உலகத்தில் அணுகுண்டு பயன்படுத்தப்படவில்லை. காரணம், இன்று வரைக்கும் அந்த பூமி சுடுகாடாக இருக்கிறது. அங்கு பிறக்கின்ற குழந்தைகள் வந்து குறைபாட்டோடு பிறக்கிறார்கள் என்று ஐநா சபை அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பாரதூரமான ஒரு அழிவு மிக்க ஒன்றைத்தான் நாம் இன்று அறிவியலாக கருதி கொண்டிருக்கிறோம், அறிவாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் என்ன அறிவை கண்டுபிடித்திருக்கிறது? எல்லா அறிவும் அதன் மறுபக்கம் அழிவுதான். எல்லா அறிவும் அதன் மறுபக்கம் அழிவுதான். பொருளாதாரம், வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள். வட்டி வங்கிகள், அந்த வட்டி வங்கிகளோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார முறை, அதற்கான விஷயங்கள் இன்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல உலகமே விழுந்து போய் கிடக்கிறது. ஆனால் அந்த பொருளாதார முறையினால் என்ன வளர்ச்சியை நாடுகள் கண்டிருக்கின்றன? வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார முறை. எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே பொருளாதார தட்டுப்பாடு, எல்லோரும் ஒவ்வொரு தனிநபரையும் எடுத்துக்கொண்டால் தனிநபரின் மீது கடன்கள் சுமத்தப்பட்ட நிலையில் தான் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் தன்னிறைவு கண்டிருக்கிறோமா? காண முடியாது. காரணம், அல்லாஹ் சொல்லிவிட்டான், வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார முறை அழிவு. அந்த முறையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் போதை பாவனை. அதற்கான எத்தனையோ பெயர்கள். ஒரு காலத்திலே மதுபானம் என்று இருந்தது, இன்று ஐஸ் என்று வந்திருக்கிறது, ஹெரோயின் என்று வந்திருக்கிறது, குஷ் என்று வந்திருக்கிறது. இப்படி ஏராளமான போதைப் பொருட்கள், மாத்திரைகள். இதற்கு பின்னணி என்ன? எங்கிருந்து வருகிறது? இந்த திட்டங்கள் எந்த பக்கமாக அமல்படுத்தி? யாருடைய அறிவு? எல்லாம் அழிவுக்குரிய அறிவுதான். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய அறிவின் மூலமாக அவர்கள் சரியான ஒன்றை அவர்கள் சொல்லும். அல்லாஹ் தஆலா ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுகிறார். மஸலுல்லதீன ஹுமிலு தௌராத்த ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. யூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு உதாரணம் அது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம் சூரத்துல் ஜும்ஆவிலே 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், மஸலுல்லதீன ஹுமிலு தௌராத், தௌராத்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு உதாரணம் ஏடு சுமந்த கழுதைகளைப் போல. ஏடு சுமந்திருக்கிற கழுதைகளைப் போல. ஒரு கழுதைக்கு மேல் நீங்கள் எவ்வளவுதான் புத்தகங்களை அடுக்கினாலும் அந்த கழுதைக்கு அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. அதே போலதான் யூதர்களுடைய அறிவு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் சபித்த ஒரு சமுதாயம் இந்த பூமியில் அவர்கள் நிச்சயமாக நல்லது செய்ய மாட்டார்கள் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே இது போன்ற பல பண்புகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூத சமுதாயம், யூதர்கள் என்று சொல்பவர்கள் எப்பொழுதும் ஆரம்ப காலத்திலே இருந்து பல நபிமார்களோடு பகையை உருவாக்கி நிறைய பிரச்சனைகளோடு அல்லாஹுடைய சாபத்தோடு வந்த சமுதாயம். அவர்களுக்கு அந்த அல்லாஹ் கொடுத்த சில சோதனைகள், இந்த பூமியில் அவர்கள் தட்டலைந்து திரிவார்கள். 2 விதமான சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்தோம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ராவிலே சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த சோதனைகளோடு தொடர்பான விஷயங்களையும், சமகாலத்தில் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை வழிநடாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு சில விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அதுவரைக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வதோடு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த விஷயங்களை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த விஷயங்களை உறுதியாக பின்பற்றி வழி தவறுவதிலிருந்து ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நாங்கள் நேர்வழி பெற்றதற்கு பின்னால் எங்களை எந்த சந்தர்ப்பத்திலும் நீ வழி தவற வைத்து விடாதே என்கிற பிரார்த்தனையோடு நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. والحمد لله رب العالمين.